யோவான் ஸ்நானனை பற்றியும் அப்படி தான் ஜீசஸ் சொன்னாங்க. சில காலம் அவன் கொழுந்து விட்டு எரிஞ்சான், அவனோட வெளிச்சத்தில் நீங்களாம் என்ன செஞ்சீங்க? மகிழ்ச்சியாக இருந்தீங்க. உங்கள் சர்ச்சில் யாரு கொழுந்து விட்டு எரிகிறா? உங்கள் வீட்டில் யாரு கொழுந்து விட்டு எரிகிறா? நான் தானே எரியணும், நான் தானே எரியணும். என் சர்ச்சில் நான் தானே எரியணும், என் வீட்டில் நான் தானே எரியணும். நிறைய நேரத்தில் நம்ம முன்னுதாரணம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் என்ன தான் கடவுள் அழைக்கிறாங்க, நீங்கள் தான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி மற்றவங்களை பார்த்து பிரமிக்கிற வைக்கிறமான நீங்கள் கொழுந்து விட்டு எரிங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்ககிட்ட வருவாங்கன்ட்டு. ஒருவேளை யங்ஸ்டர்ஸ், இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாராவது கொழுந்து விட்டு எரியறத பார்த்தீங்கன்னா போய் அவங்கள பிடிச்சிக்கோங்க. மோசஸ் ஒரு நாள் கொழுந்து விட்டு எரியறத பார்த்தாரு, ஜோஷுவா பிடிச்சிக்கிட்டாரு. மோசஸ்க்கு அப்புறம் யார் வந்தா? ஜோஷுவா வந்தார். எலியா கொழுந்து விட்டு எரியறத எலேஷா பார்த்தாரு, பிடிச்சிக்கிட்டாரு. ரெட்டத்தன ஆவிய வாங்கினார். இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு ரோல் மாடல், நம்ம யாரோட ரெப்ரசன்ட்? ஜீசஸ் தான் நம்மளோட ரெப்ரசன்ட். ஜீசஸ் தான் நமக்கு ரோல் மாடல். அவரை தான் நம்ம ஃபாலோ பண்றோம், அவரை தான் நம்ம பிரதிபலிக்கிறவங்களா இருக்கிறோம்.